ஆனா எனக்கு தெரிஞ்சு செலிப்ரேஷன் வீக்ல ரெட் கார்டு வாங்கிட்டு போற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றக்கூடிய ஒரு ஆளை வந்து இப்பதான் பாக்குறேன். பட் நான் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு. நீ பவுண்டரி தாண்டி போயிட்டு இருக்க. நல்லா பாருங்க, திவ்யா வந்து சரி இப்படி சொன்னாலும் இந்த இடத்த விட்டு போவாரு அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஆட்டை இதயத்தை வந்து பறி கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு தலைவர் என்ன சொல்றாரு பாருங்க, சார் இதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியில் நான் இருந்தா இதயத்தை பறிச்சிருப்பேன் அப்படி சொன்ன உடனே திவ்யா வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அம்மா திவாகர் அப்படின்னு சொல்லணும் போல. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட திவ்யா வந்து மேக்கப் வந்து அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்காங்க. சரி நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தா அவர் போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் பாருங்க எவ்வளவு நேரம் வெறி உண்டு பாக்குறாருன்னு. அதை பொறுக்காம திவ்யா வந்துட்டு என்ன பைத்தியமே அப்படின்னு முத கொண்டு ஒரு கட்டத்துல பஸ்ட் அவுட் ஆகி கேக்குறாங்க. அப்படின்னு தலைவன் நகரல. என்ன பைத்தியமே இதுல எல்லா இன்டர்வியூலையும் வெளியில வந்துட்டு பெண்கள் வந்து நான் ரொம்ப நல்லவேமா, பெண்கள் வந்து அவங்களாவே என் மேல மரியாதை இருக்குன்னா நல்லவே தெரிஞ்சு அவங்களாவே என்கிட்ட பேசுவாங்கம்மா பில்டப் பேரை கொடுக்குறது. எப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க ஒரு நாள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்களே பாருங்க. இந்த 360 கேமரா இருக்கும் போதே இவர் இப்படி பண்றாப்லயே. சரி விடுங்க. நீ வந்து அந்த பொண்ணுகிட்ட போய் ஃப்ளர்ட் பண்ற ஓகே, அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சோன்னு அதை விட்டு நாங்கிட்டு போக வேண்டியதானே. எப்போ கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கீங்க அதை.